தீபாவளிக்கு 3 நாள் லீவ் விட்டுருந்தாங்க. கிராமத்துக்கு போனோம். அங்க போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம தோட்டத்தை சுத்தி பார்க்கலான்னு கிளம்பிட்டோங்க. அப்படி போற வழியில தான் இந்த தம்பியும் இந்த சிஸ்டரும் அவங்களோட தோட்டத்துல இருக்க முல்லைப்பூவை கவாத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கவாத்து பண்றதுன்னா என்னன்னு கேக்குறீங்களா? அந்த செடிகளை நல்ல கிளைகள்லாம் ஒடிச்சு விட்டுட்டு செடியை சுத்தி இந்த மாதிரி குழிகளை ஏற்படுத்தினா உரம் போடுறதுக்கோ தண்ணி பாய்ச்சறதுக்கோ ஈஸியா இருக்கும். அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்து அடுத்து நம்ம தோட்டத்துக்கு போனாங்க. வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் செவ்வாழை கன்று வேணும்னு கேட்டாங்க. 5-6 கிழங்குகளை எடுத்து வச்சுக்கிட்டோங்க. உங்களுக்கும் செவ்வாழை கன்று வேணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க, நான் அனுப்பி வைக்கிறோம். கிட்ட மொத்தம் ஒரு 2-3 ஏக்கர் இருக்குங்க அந்த செவ்வாழை தோட்டம். அதோட சேர்த்து நாட்டு வாழை மரம், கற்பூரவள்ளி, ரஸ்தாலி எல்லா வாழை மரமே இருக்குங்க. அப்பதான் குழந்தைங்க இந்த லெமன் செடியில பரவி கிடக்குற கோவப்பழத்தை பார்த்துட்டு நாங்களே பறிப்போம்னு சொல்லி பறிச்சாங்க. பறிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்களும் யாராவது இந்த மாதிரி கோவப்பழத்தை சின்ன வயசுல சாப்பிட்டு இருக்கீங்களா? அதே மாதிரி இப்ப மார்க்கெட்ல கிடைக்கிறதெல்லாம் ஹைபிரிடுங்க. இந்த மாதிரி நாட்டு கோவப்பழத்தை பாக்குறது ரொம்ப அரிதுதான். இந்த பாப்பாவும் நானும் பறிக்கிறேன் கையை விட்டுன்னு சொல்லி அதுவும் பறிச்சு எடுத்து நல்லா சாப்பிட்டுருச்சு. அடுத்து வாங்க நம்ம தோட்டத்துல இருக்க நார்த்தாங்காய் மரத்தை பார்க்கலாம். நிறைய பேர் இந்த நார்த்தாங்காய பார்த்துட்டு இல்ல இது நார்த்தாங்காய் இல்ல கிடரங்காய்ன்னு சொல்றீங்க. ஆனா எங்க ஊர்ல இதை நாங்க நார்த்தாங்காய்ன்னு தானே சொல்லுவோம். அதே மாதிரி மார்க்கெட்லயுமே நார்த்தாங்காய் அப்படின்னு தான் எங்களுக்கு சீட் எழுதியே தருவாங்க. இன்னொரு பிரதர் கேட்டிருந்தாரு, கிடரங்காய நார்த்தாங்காயின்னு சொல்றீங்களே, அப்ப நார்த்தாங்காய நீங்க எப்படி சொல்லுவீங்க? எலுமிச்சம்பழம்னு சொல்லுவீங்களான்னு கேட்டாரு. என்னவோ தெரியலங்க, எங்க ஊர்ல நார்த்தாங்காய் தான் இதுக்கு பேரு. அடுத்து ஒரு பதிவுல நார்த்தாங்காய் மரத்தை வெட்டின மாதிரி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். நிறைய பேரு ஏன் வெட்டுறீங்க, இப்படி எல்லாம் பண்றீங்க, பூச்சி மருந்து அடிச்சிருக்கலாமே, அதோட கிளைகளை வெட்டி விட்டு கவாத்து பண்ணிருக்கலாமே, இப்படி எல்லாம் நீங்க செய்யக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டமா பதில் கொடுத்தாங்க. எங்களுக்குமே கஷ்டமா தாங்க இருந்துச்சு. ஆனா மரங்களை வெட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, என்ன பண்றது? நாங்களும் காய்கள் காய்க்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தோங்க. ஆனா எல்லா முயற்சியுமே தோல்வியில தான் அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த மரத்துக்குள்ள நடுவுல பூச்சி ஓட்ட போட ஆரம்பிச்சிருக்கு. இப்படி எல்லாம மரத்துக்குள்ள பூச்சி ஓட்ட போடும்னு எங்களுக்கே ஒரே ஆச்சரியமா இருந்துச்சுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா மரமே இந்த மாதிரி ஓட்ட போட்டதுனாலதான் பழங்கள் கருப்பாவும் சின்னதாவும் வர்றதுக்கு காரணமே. நாங்க பறிக்கிற பழத்தை எல்லாமே ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டுக்கு தாங்க அனுப்புவோம். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஒட்டஞ்சத்திரம் இருக்கு. இங்க நின்னுகிட்டு இருக்க என்னோட சிஸ்டர், அக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டு அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேங்க. அப்படி பேசிக்கிட்டே இருந்தப்பதான் இந்த தம்பி பிச்சி பூவை எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு அவசரமா கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்க, பூவை காமிங்க, வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நிக்க வச்சு வீடியோ எடுத்தீங்க. ஏக்கா நான் தலையில வைக்கிறதுக்கு தான் பூ கேக்குறீங்க, போய் நின்னா நீங்க வீடியோ எடுக்க கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. செவ்வாழை பூ அழகா தொங்கிக்கிட்டு இருக்கு. இத பொரியலுக்கு ஒடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா ஒடிக்கலங்க. அப்படியே அங்கிட்டு பாத்தீங்கன்னா கப்பக்கிழங்கு. சரி கப்பக்கிழங்கு வச்சிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா கிழங்கும் வைக்கல, ஒன்றும் வைக்கல. இப்பதான் பிஞ்சா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை மூடி விட்டுட்டோம். எங்க அம்மாதான் வச்சிருக்கோம் கிழங்கு பறிப்பான்னு சொல்லி இப்படி பறிக்க விட்டுட்டாங்க. டைம் வேஸ்டா போச்சு. அடுத்து வாங்க பிச்சி பூ தோட்டத்துல எப்படி எல்லாம் பூவை எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்ப பூவை எடுக்கிற டைம் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 2 மணிங்க. 2 மணி வரைக்கும் பூவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஊர்ல. தீபாவளினால பூவோட விலை அதிகமா இருக்கும். அதனால தீபாவளியும் கொண்டாடுறதும் இல்ல, எதுவுமே கிடையாதுங்க. பூக்காட்டிலேயே மழைனாலும் வெயில்னாலும் சரி அந்த பிளாஸ்க்ல டீயை வாங்கி குடிச்சுக்கிட்டு பூ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எங்க ஊர் சாணம். எங்க ஊர் முழுக்க பிச்சிப்பூ, முல்லைப்பூ, மல்லிகைப்பூ இந்த 3 பூச்செடி தாங்க நிறைய வச்சிருப்பாங்க. காலையில 4 மணி 5 மணி எப்ப எந்திரிக்கிறாங்களோ அந்த டயத்துக்கு தோட்டத்துல போய் நின்றுவாங்க. அதுவும் இந்த தலையில கட்டுற ஒரு லைட் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த லைட் இல்லாத வீடும் கிடையாது, அந்த லைட் இல்லாத தலையும் கிடையாது. பூவெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போன உடனே அந்த லைட்டுக்கு சார்ஜ் போட்டு வைக்கணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டா கவனிப்பாங்க. இது வரைக்கும் எவ்வளவு பூ எடுத்த பாப்பான்னு கேட்டேன். 4-5 கிலோ எடுத்துட்டோம்க்கா, இன்னும் ஒரு 4-5 கிலோ இருக்கு, எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து பக்கத்துல முல்லைப்பூ செடி இருக்கு பாருங்க. முல்லைப்பூ இப்பதான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. கவாத்து பண்ணி விட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமா பூக்க ஆரம்பிக்கும். பூக்களை எனக்கு கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு அடுத்து போனி பாத்தீங்கன்னா தண்ணி கட்டுற தோட்டம். எந்த பூச்செடிக்கு தண்ணி கட்டுறாங்க அப்படின்னா செவந்திக்குங்க. இப்பதான் நட்டு 1 வாரம் ஆகுது. 1 வாரம் கழிச்சு
அதாவது 2-3 நாள்லயே தண்ணி விட்டுருக்கணும். மழை பெய்யறதுனால 1 வாரம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பூக்கள்லாம் பூக்கிறதுக்கு 3-4 மாசம் ஆகுங்க. ஆனா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரே மாசத்துல அறுவடை எல்லாம் முடிஞ்சிரும். இப்படி தண்ணி பாய்ச்சறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. கிராமத்துல சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே இந்த வேலையை பார்த்து தான் ஆகணும். அதே மாதிரி இந்த வேலை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த நிலம் முழுவதும் தண்ணி பாய்ச்சறதுக்கு குறைஞ்சது 1/2 மணி நேரம் ஆகுங்க. பொறுமையா ஒவ்வொரு வாக்காயா நல்லா நிறைய நிறைய தண்ணி கட்டணும். இப்ப கொஞ்சம் மழை பெஞ்சதுனால லேசா கொஞ்சம் பாய்ச்சி விட்டுட்டு அடுத்தடுத்த வாய்க்கால நம்ம திருப்பிடணுங்க. இந்த குட்டியா இருக்க செவ்வந்தி நாத்து பேரு பூர்ணிமாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சாந்தினின்னு ஒரு பூ வேற இருக்கும். அப்புறம் நாட்டு செவ்வந்தின்னு ஒரு ரகம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பூ பேர்கள் சொல்லுவாங்கங்க. அதே மாதிரி ரொம்ப கனமழையா பெஞ்சிச்சுன்னா இந்த வேர்கள் எல்லாம் அழுகி போயிரும். விவசாயிக்கு நட்டம் தான் வரும். இப்ப நம்ம பார்த்தோம்ல, அந்த செடியோட பெரிய செடி தாங்க பூ பூத்து அழகா நிக்குது. இந்த செடியுமே ஓயிற ஸ்டேஜ்ல இருக்கு. அதாவது பூக்கள் எல்லாம் பூத்து முடிச்சிருச்சு. இன்னும் ஒரு அறுவடை இல்லைன்னா 2 அறுவடை மட்டும்தான் இருக்கும். அடுத்து பூக்களே இருக்காதுங்க. இந்த பூக்கள் எல்லாம் மொத்தமா அறுவடை பண்ண பிறகும் இந்த செடிகள் எல்லாம் கட் பண்ணிட்டு அடியில இருந்து ஒரு புது தளவு வருங்க. அதை மாலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செடிகள்லாம் வளர்க்குறது ரொம்ப கஷ்டங்க. ஒத்த செடி 2 செடி நான் வீட்டுல வளர்த்துடலாம். இதுகளை பாதுகாத்துட்டு வெயில், மழை, உரம், அதே மாதிரி களை எடுக்கணும், பார் போடணும், அப்புறம் உரம் வைக்கணுங்க. மண்ணை கிளறி வேற விடணும். ரொம்ப கஷ்டம் விவசாயம் செய்யறது. இப்படிலாம் கஷ்டப்பட்டு தாங்க நம்ம மார்க்கெட்ல இந்த மாதிரி காய்கறிகளும் பூக்களும் மற்ற எல்லா விவசாய பொருட்களுமே நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி விவசாயத்துக்கு உரம்லாம், அதாவது செயற்கை உரம்லாம் நிறைய பயன்படுத்த மாட்டாங்க. விவசாயம் பண்ற எல்லார் வீட்லயும் மேக்சிமம் ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அதோட இந்த சாணத்தை கொண்டு மொத்தமா ஒரு இடத்துல குமிச்சு வச்சிருவாங்க. எப்பப்பெல்லாம் செடிக்கு தேவைப்படுதோ இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இந்த மாதிரி செடிகளை வளர்க்குறாங்க. நம்மளுமே வீட்டு தோட்டத்துல ஆடு மேய்க்கிறவங்கிட்ட இருந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டோம்னா நம்ம செடியெல்லாம் ஆரோக்கியமாவும் செழிப்பாவும் வளருங்க. நிறைய பேர் செயற்கை உரம் பயன்படுத்துறாங்க. அது பூச்செடிக்குன்னா பரவாயில்லங்க, சாப்பிட்ற காய்கறினா என்ன பண்றது? அதனால மேக்சிமம் நமக்கு தேவையான காய்கறிகள் நம்மளே விளைவிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பம்புல தண்ணி ஓடிட்டு இருக்குங்க. கை கால்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். நான் போய் 20 நிமிஷம் ஆச்சுங்க. இன்னும் பாத்தீங்கன்னா எங்க மாமா தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்காரு. 1 ஏக்கர் அளவுக்கு இருக்கும் இந்த நிலம். இன்னும் கீழே எல்லாம் நிறைய நிலங்கள்லாம் இருக்கு. அதுக்கு பாய்ச்சணும் பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் ஆகுது. 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த செடிக்கு. அப்பதான் நல்லா வளரும். வாங்க அப்படியே நம்ம போய் அந்த பக்கமா நார்த்தாங்காய் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை போய் பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டீங்க, ஐயோ இப்படி மரத்தை எல்லாம் நீங்க வெட்டுறீங்களே, பார்க்க கஷ்டமா இருக்குன்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. சில பேர் ஏன் இந்த மாதிரி மரத்தை வெட்டுறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அதுல ஒருத்தர் கேட்டாரு, நீங்க யூடியூப்ல லைக் வாங்குறதுக்காகத்தான் இந்த மரத்தை வெட்டி வீடியோ போடுறீங்கன்னு சொன்னாரு. யூடியூப்ல வீடியோ போட்டது உண்மைதான், ஆனா லைக் வாங்கணும் அப்படின்றதுக்காக போடுறாங்க. சேனலே விவசாயத்தை பத்தியும் காய்கறிகள், செடி, கொடி, மரத்தை பத்தி தாங்க. இதுல இந்த மரத்தை இப்படி எல்லாம் வெட்டுறாங்களே அப்படின்றத நான் உங்களுக்கு பதிவிடுறேன். இது வேற யாரோட நிலமும் கிடையாதுங்க, எங்களோட சொந்த நார்த்தாங்காய் தோட்டம். வேற வழியே இல்லைங்க. மரத்தை பூச்சி தாக்கிருச்சு, வெட்டித்தான் ஆகணும். விலையும் போக மாட்டேங்குது, காய் சின்ன சின்னதாகவும் கருப்பா இருக்கிறதுனால. அப்புறம் இந்த மரத்தை நாங்க வளர்த்து என்னதாங்க செய்யறது? அதனால இதெல்லாம் வெட்டிட்டு வேற விவசாயம், அதாவது தென்னை மரம் போடலான்னு தாங்க இந்த ஏற்பாடு பண்ணோம். கண்டிப்பா தென்னை மரம் வைக்கிறப்ப உங்களுக்கு நான் ஒரு பதிவு போடுவேங்க. இன்னும் நிறைய 5 ஏக்கர்ல நார்த்தாங்காய் தோட்டம் இருக்கு. அதெல்லாம் நல்லா தாங்க காய்க்குது. அதை வெட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி காய்க்காத அந்த மரங்களை மட்டும்தான் நாங்க வெட்டி எடுத்தோம். விவசாயிகளுக்கு எதையும் தாங்கும் இருதயம் இருக்கணுங்க. அப்பதான் ஜெயிக்க முடியும் விவசாயத்துல. சில பேரு ஊறுகாய் போடலாமேன்னு கேட்டாங்க. விவசாயம் பார்த்த கை எப்படிங்க ஊறுகாய் போடும்? சரி வாங்க வீட்டுக்கு தேவையான கீரைகளை பறிச்சிடலாம்னு சொல்லிட்டு அங்க போய் தண்டு கீரைங்க. இதையுமே ஒருத்தங்க தண்டாங்கீரைன்னு சொல்றீங்களே, தண்டு கீரைன்னு சொன்னாங்க. ஆமாங்க, கிராம பாசையில தண்டாங்கீரைன்னு சொல்லுவாங்க. இனிமேலும் தண்டிக்கீரைனே சொல்லிடுறேன். நல்ல இளங்கீரையா எடுத்து பறிச்சு வச்சுக்கிட்டோங்க. பாருங்க, பச்சை வாழைக்கண்ணு அழகா தொங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் 1 மாசம் ஆகும் வெட்டுறதுக்கு. அப்புறமா பூச்செடியை பார்க்கலாம். இது நமக்கு தெரியும், செவந்தி பூ. தீபாவளிக்கு நல்லாவே விலை போகுதுங்க இந்த பூவு. இந்த பூக்களை பேப்பர் ஒயிட், பேப்பர் எல்லோ அப்படின்லாம் பேர் சொல்லுவாங்க. செடிக்குள்ள போய் பூக்களை பறிக்கிறப்ப மெதுவா பறிக்கணும், இல்லைன்னா அரும்போட சேர்த்து மொத்தமும் வந்துடும். அதே மாதிரி மடபடன்னு செடிக்குள்ள எல்லாம் போகக்கூடாதுங்க, மெதுவா போகணும், இல்லைன்னா கிளைகள்லாம் ஒடிஞ்சு போயிடும். எங்க ஊரே விவசாய பூமிங்க. எங்க ஊர் எங்க இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல வத்தலக்குண்டு பக்கத்துல கோம்பப்பட்டிங்கிற கிராமம் தாங்க.
ரொம்ப அருமையான இயற்கை எழில்மிகு கிராமம் தாங்க எங்க ஊரு. அதே மாதிரி எங்க ஊர்ல நிறைய பேர் தேன் எடுப்பாங்கங்க. அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுவாங்க. எங்க ஊரை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோக்கள்ல. இன்னும் என்னென்ன விவசாயங்கள்லாம் எங்க ஊர்ல பண்றாங்கன்னு அடுத்தடுத்த பதிவுல நான் போடுறேன். அதே மாதிரி போடுற எல்லா பதிவுமே எங்க தோட்டம் கிடையாதுங்க. எங்க சித்தப்பா, பெரியம்மா, அண்ணன், மாமா எல்லாரோட தோட்டத்திலிருந்து தான் நான் அந்த பதிவுகளை போடுறேன். இப்ப பறிக்கிற சொரக்காய் கூட எங்க மாமா வீட்டுல காய்ச்ச